நம்மளோட லைஃப் பார்ட்னருக்கு அவங்களுக்கு 7ல இருந்து 6, 10 நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ நம்மளோட ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம் 12ஆம் பாவம் அவங்களோட கெரியர். ஸோ இதன் மூலமா நம்ம பிரெக்னன்சி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா குருவோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் கவனமா இருக்கணும். மேஷம், ரிஷபம், சிம்மம் இது ராசியா இருந்தாலும் சரி, லக்னமா இருந்தாலும் சரி, இந்த ராசி லக்னம் ஒரு குடும்பத்துல ஒரு பரம்பரையில இருக்கு அப்படின்னாலே அந்த குடும்பம் பரம்பரையே ஆக்சுவலா ரியலோன் ஆன்மீக நேக்கம். இப்போ நம்ம சேனலில் சந்திக்க போகிற ஹேர்ஸ்டைல் யாருன்னு பார்த்தோன்னா டிஎன்ஏ ஹேர்ஸ்டைல் ராகுல் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மாப்பிள்ள தான் வேணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எந்த மாதிரி ஜாதகம் வேணும்? கவர்மெண்ட்ல வேலை செய்யவங்க தான் வந்து லைஃப் பார்ட்னரா வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட 4ஆம் பாவத்தோடவும் அவங்களோட 12ஆம் பாவத்தோடவும் ராகுவினுடைய கர்ம பதிவு சேர்ந்திருக்கணும். எய்தர் அந்த பாவமுனை 4ஆம் பாவமுனை வந்து பாத்தீங்கன்னா பூசம், விசாகம், சதயம் இந்த நட்சத்திரத்துல இருக்கணும். இல்ல 4ஆம் அதிபதி இல்ல 12ஆம் அதிபதி போயிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள்ல அமர்ந்திருந்தாலும் அங்க ராகுவினுடைய கர்மப்பதிவு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல குரு சம்பந்தப்படுது, அந்த பாவத்துல குருவோட பார்வை இருக்கு, இல்ல சேர்க்கை இருக்கு, இல்ல அந்த பாவத்திலேயே போய் குரு உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னாலுமே அங்க ஒரு சான்ஸ், ஒரு பாசிபிலிட்டி இருக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ள அமைய, இல்ல கவர்மெண்ட்ல இருந்து பொண்ணு அமைய, கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய பெண் அமைய வாய்ப்பு இருக்கு. ஏன் 4ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும் எடுத்திருக்கோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஜாதகத்துல வந்து நம்மளோட கெரியர் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவம் 10ஆம் பாவம். நம்மளோட லைஃப் பார்ட்னருக்கு அவங்களுக்கு 7ல இருந்து 6, 10 நம்ம பார்க்கணும். ஸோ அப்ப நம்மளோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாவம் 12ஆம் பாவம் அவங்களோட கெரியர். ஸோ இதன் மூலமா நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஐயா சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங்க்கும் ட்ரிங்கிங்க்கும் ரொம்ப சிக்கி ரொம்ப அவதிப்படுறாங்க. அந்த மாதிரி ராசிங்கன்னா என்னென்ன? இந்த ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங்னு மட்டும் இல்லைங்க, அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ராகுனாலே அடிக்ஷன். மறுபடியும் அதே பூசம், விசாகம், சதயம், தனுசு ராசி, தனுசு லக்னம் நீங்க எடுத்துக்கலாம். 1, 9 பாவ சேர்க்கையை நீங்க எடுத்துக்கலாம். இந்த ஜாதக அமைப்பு உள்ளவங்களை நீங்க பாருங்க, எல்லாருமே வந்து ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் வர்றது வந்து சகஜம் தான், இயல்பு தான். ஆனா யாருக்குமே வந்து அது வந்து லைஃப் லாங் கண்டினியூ ஆகாது. பெரும்பாலான நபர்கள் அதை டிராப் பண்ணிடுவாங்க. அந்த காலகட்டத்தோட அந்த என்ஜாய்மெண்ட் இருக்கும், அதை அப்படியே டிராப் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யாருக்கு அடிக்ஷனா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களுக்கு தான் அடிக்ஷனா மாறுது. அதிலும் இந்த பூச நட்சத்திரம் இருக்கு இல்லையா, சர்வசாதாரணமா நீங்க வந்து இந்த அடிக்ஷன் சார்ந்த விஷயங்களை நீங்க அவங்க கிட்ட பார்க்கலாம். எப்பவுமே ஏதாவது ஒரு அடிக்ஷன் இருக்கும், நல்லதுன்னு இல்ல கெட்டதுன்னு இல்ல, ஏதாவது ஒரு அடிக்ஷன் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அடிக்ஷனுக்குள்ள போறாங்க, ஒரு ஜிம்குள்ள போறாங்க, இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்குள்ள போறாங்க அப்படின்னா அது நல்லது. ஆனா நெகட்டிவான அடிக்ஷனுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து மீள்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிரமம். நிறைய பேர் அதுல மீள முடியாம கஷ்டப்படுறதையும் நம்மளால பார்க்க முடியுது. எனக்கு தெரிந்த ஒரு வாடிக்கையாளர், அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுல அந்த ஸ்மோக்கிங், அப்புறம் அந்த சின்ன சின்ன கெட்ட பழக்கம் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன போதை வஸ்துக்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர். இப்ப அவர் என்ன சொல்றாரு, ஒரு 30 வயசு ஆகுது, 30 வயசு ஆகியும் அவரால் அந்த அடிக்ஷனை விட முடியல. சார் எனக்கு வந்து அந்த டைம்ல வந்து அந்த போதை வஸ்துக்கள்லாம் வந்து நல்லா இருந்தது, இப்ப எனக்கு அதை சாப்பிட்றதுனால, இதுல உட்கொள்றதுனால எனக்கு அதுல இருந்து ஒரு எஃபெக்டும் தெரியல, ஏதோ நான் கடமைக்கேன்னு செய்யறேன் சார், அந்த அடிக்ஷனை விட முடியலன்றதுக்காக நான் செய்யறேன், எனக்கு அதுல இருந்து எந்த சுகமும் கிடைக்கவில்லை என்றாலும் என்னால் அதை விடவே முடியலன்னு சொல்றாரு. அப்ப இது எவ்வளவு ஒரு டேஞ்சரான விஷயம்னு பாருங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் நல்ல அடிக்ஷனை நோக்கி போறது வந்து நல்லது. மற்றவங்க எல்லாம், உங்களோட கூட்டு சேர்றவங்க எல்லாம் ஒரு டைம்ல விட்டுருவாங்க, உங்களால விடவே முடியாது. இந்த பிரெக்னன்சி டைம்ல யார் கவனமா இருக்க வேண்டும்? பிரெக்னன்சி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா குருவோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் கவனமா இருக்கணும். மேஷம், ரிஷபம், சிம்மம் இது ராசியா இருந்தாலும் சரி, லக்னமா இருந்தாலும் சரி, இந்த ராசி லக்னம் ஒரு குடும்பத்துல ஒரு பரம்பரையில இருக்கு அப்படின்னாலே அந்த குடும்பம் பரம்பரையே ஆக்சுவலா குழந்தை சார்ந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். கூடவே மிருகசிரிடம், ஹஸ்தம், உத்திராடம் இந்த நட்சத்திரம் இருக்கு அப்படின்னாலுமே அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ராசி நட்சத்திரத்தை கொண்ட ஒரு நபர் அவங்க இந்த பிரெக்னன்சி டைம்ல இருக்காங்க அப்படின்னா அவங்கள சுத்தி உள்ள நபர்கள் அவங்கள விட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுவும் எந்த டைம்லன்னு பாத்தீங்கன்னா இந்த டெலிவரி டைம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, டாக்டர் டேட் கொடுத்துட்டு இருப்பாங்க, 1 வாரம் 7 நாள் இல்ல ஒரு 3 நாள் 2 நாள் அப்படின்னு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம்ல அவசரமா வெளியூருக்கு போயிட்டு வரேன், அந்த பிரெக்னென்ட் ஆன லேடியை விட்டுட்டு அவசரமா வெளியூருக்கு போயிட்டு வரேன், இல்ல ஒரு ஹாஃப் டே நான் வந்து டிராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போற டைம்ல அந்த சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு கூடவே இருங்க, கூடவே இருந்து கவனிச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. பிரெக்னன்சி டைம்ல அதுவும் அந்த கடைசி நேரத்துல காலகட்டத்துல எந்த அசம்பாவிதத்துக்கும் இடம் கொடுக்காம இருந்தாலே போதும், எந்த அசம்பாவிதமும் நடக்காது. கேர்லெஸ்ஸா
இருக்கிறதுனால மட்டும்தான் இவங்கெல்லாம் சஃபர் ஆகுறாங்க. ஸோ அந்த கேர்லெஸ்னஸை தவிர்த்துக்கலாம். இப்போ நம்ம மெயினே பார்த்தீங்கன்னா படிப்பு. இப்போது இந்த கல்வி விஷயத்தில் எந்தெந்த ராசினா சொதப்புறாங்க, தப்பானதை எடுத்து எப்படி சொதப்புறது எந்தெந்த ராசி? ராசி நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா புதன் கர்மாக்குன்னு ஒரு பர்டிகுலர் ராசி கிடையாது. 1-4 பாவ சேர்க்கை கொண்ட நபர்கள், இல்லைனா ரோகிணி உத்திரம் பூராட நட்சத்திரம், இந்த கல்வியை தேர்வு பண்ணுறதுலேயே வந்து அவங்களுக்கு நிறைய குழப்பம் அப்படின்றது வருது. ஏன்னா இன்னைய தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள இப்போ உள்ள பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குழந்தைங்க படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு டேலண்ட்டை ஹண்ட்டை வந்து முன்னாடியே பண்ணுறாங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே 3rd 4th படிக்கும் போதே வந்து நிறைய பேர் வந்து கோச்சிங் கிளாஸ்லாம் அனுப்புறாங்க. ஒரு 10-15 இயர்ஸ் பேக்லாம் வந்து அது கிடையவே கிடையாது. குரூப் எடுக்கும்போது தான் 10th குரூப் எடுக்கும்போது இல்லை 12th தாண்டினதுக்கு அப்புறம் தான் வந்து அதை டிசைட் பண்ணுவாங்க. காலேஜ் சேரும்போது தான் என்ன படிக்கலாம் அப்படின்றதே டிசைட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒரு இன்சிடென்ட் தான் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் இத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருந்தது. முன்ன இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல. ஆனால் இப்போவும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பசங்க என்ன படிக்கணுன்றதை அவங்க தீர்மானிக்கிறாங்க, அதை அவங்க திணிக்கிறாங்க. அதில் சிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி உத்திரம் பூராட நட்சத்திரம். நிறைய இந்த ஜாதக அமைப்பில் நீங்கள் பார்க்கலாம் 1-4 பாவ சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள். இவங்கெல்லாம் வந்து காலேஜ் சேர்ந்து எல்லாம் முடிச்சுருவாங்க, எல்லாம் படித்து டிகிரிலாம் வாங்கினதுக்கப்புறம் இந்த வேலை எனக்கு பிடிக்கல, நான் வேறு வேலைக்கு போகிறேன்ட்டு வேறு வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திர அமைப்பு ஜாதக அமைப்பு தான். இந்த தப்பை பெற்றவங்க பண்ணுறதன் மூலமா திரும்ப புதன் கர்மா இன்னும் அதிகமாக தான் ஆகுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, அவங்களுக்கு என்ன ஸ்கில் செட்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிற வேலையை பார்க்கணும். படிப்பை திணிக்கக்கூடாது. அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அவங்கள படிக்க விடலாம். ஐயா, இப்போ நீங்கள் பேசினும்போது வேலைன்னு சொன்னீங்க. யாருன்னா சொந்த தொழில் தவிர்க்கிறது நல்லது? சொந்த தொழிலை தவிர்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 கர்மாவை கொண்ட நபர்கள் சொந்த தொழிலை தவிர்க்க வேண்டும். சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ராகுவினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்கள் சொந்த தொழில் செய்வதை, பிஸ்னஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கலாம். இப்போ ஸ்கில் ஓரியன்ட், இப்போ தொழிலில் வந்து 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து ஸ்கில் ஓரியன்ட் பிஸ்னஸ், ஒரு ஜோதிடமோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆங்கரிங் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஸ்கில் ஓரியன்டான ஒரு பிஸ்னஸ். இதை நீங்கள் தனியாக கூட பண்ணலாம். தனியாக கூட நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நீங்கள் போய் பேட்டி எடுக்கலாம். டீச்சிங்ன்றது ஸ்கில் ஓரியன்டான பிஸ்னஸ். டீச்சிங்கை நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் போய் பண்ணலாம், ஸ்கூல்லையும் போய் பண்ணலாம், இல்லை நம்ம தனியாக இண்டிவிஜுவலாகவும் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்கில் ஓரியன்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எதுலேயுமே எந்த பிரச்சனையிலுமே மாற்றுறது கிடையாது. நான் அந்த பணத்தை முதலீடு பண்ணி இல்லை பணத்தை பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வர்றது, இந்த மாதிரி மல்டி லெவல் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க இந்த கர்மால. அதிலும் குறிப்பாக இந்த ராகுவினுடைய கர்மா எந்த மாதிரி ஒரு பாதிப்பை சந்திக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குறுகிய காலத்தில் பெரிய வளர்ச்சி அடையணும், ஷார்ட் ஸ்பேனில் பெரிய வளர்ச்சி அடையணும் அப்படின்ற அந்த ஒரு முனைப்போட இல்லீகலான வேஸ்ட்ல போகிறது, இல்லீகலான வழிகளில் போய் பணம் சம்பாதிக்கிறது, இல்லைனா வந்து சின்ன கல் பெரிய லாபம் எந்த பிஸ்னஸில் வருதோ அந்த பிஸ்னஸில் போய் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, நிறைய ராகு கர்மா நீங்கள் பாருங்கள், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, அது வளர்ந்து வர்றதுக்கு ஒரு டைம் கொடுக்கவே மாட்டாங்க. அது வளர்றதுக்குள்ளவே அந்த பிஸ்னஸ் இதை விட நல்லா இருக்கும் போலேன்னு போய் அதில் ஒரு காலை விட்டுருவாங்க. இதன் காரணமாகவே தோற்று போகக்கூடிய நபர்கள் இந்த ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சனியினுடைய கர்மாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து செல்ஃப் டவுட், தயக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த புனர்பூசம், சுவாதி அவிட்டம், கன்னி ராசி, கன்னி லக்னத்துக்கு செல்ஃப் டவுட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா சில நேரங்களில் நிறைய போல்டான டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது வரும். லாஸும் ஆகும், ப்ராஃபிட்டும் ஆகும், கீழே வேலை செய்கிறவங்க வந்து பிரச்சனை கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு அணுக தெரியாது. பெரும்பாலான சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களை பாருங்க, இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்களோட ஜெல் ஆக மாட்டாங்க. இப்படி இருந்தால் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும்? ஸோ அதனால சொந்த தொழிலை தவிர்ப்பது நல்லது. ஐயா, எந்த ராசிக்கு நட்சத்திரங்களுக்கு கடன் தரவே கூடாது? யார் இல்லை, எந்த ராசி நட்சத்திரம் கடன் கொடுக்கறத தவிர்த்துக்கலாம். எந்த ராசி நட்சத்திரங்கள் கடன் கொடுக்காம தவிர்த்துக்கலாம்? இப்போ ராசி நட்சத்திரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடன் அப்படின்றதே ஒரு சிக்கலான ஒரு விஷயம்தான் இன்ன தேதியிலையும். ஏன்னா இந்த தேதிக்கு வந்து கடன் கொடுக்குறோம், பட் திரும்ப கேட்டோம்னா அவன் நம்மள கடன்கார மாதிரி பார்க்குறான். நம்ம கொடுத்த கடனை திரும்ப கேட்டோம்னா, நம்ம ஊரில் மட்டும்தான் அது இருக்குன்னு நினைக்கிறேன், இந்தியாவில் மட்டும்தான். கடன் நம்ம கொடுத்துட்டோம், திரும்ப கேட்குறோம்னா அவன் நம்மள கடன்கார மாதிரி பார்ப்பான். நம்ம அவனுக்கு 1008 கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அவன்கிட்ட கடனை திரும்ப வாங்குறதுக்கு. கடன் கொடுக்காம யார் தவிர்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தது ஃபுல்லாகவே சந்திரன் சனி கர்மாவே வருது. இப்போ தான் நான் அதை ரியலைஸ் பண்ணுறேன். சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. அதே மாதிரி சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். ராசி லக்னம்னு பார்க்கும்போது துலா ராசி, துலா லக்னம், கன்னியா ராசி, கன்னியா லக்னம். இந்த சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் என்ன தப்பு பண்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா எமோஷனலா ட்ரிகர் ஆகி அவங்களுக்கு காசு கொடுக்கறது, இல்ல யாராவது கண்ணை கசிக்கிட்டு வந்து நின்னா அவங்களுக்கு காசு கொடுக்கறது. நீங்க கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா
அந்த கடனை திரும்ப வாங்குறதுல மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அவங்க எமோஷன், நீங்கள் கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அவனுக்கு கடனை திரும்ப கொடுக்குற தெம்பு இருக்கான்னு பார்த்து தான் நீங்கள் கடன் கொடுக்கணும். அவன் எமோஷனலாக இருக்கான், அவன் கண்ணை கசக்கிட்டு இருக்கான் அப்படின்றதுக்காக நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது. ஆனால் நிறைய சந்திரனோட கர்ம பதிவு கொண்ட நபர்களை நான் பார்த்துருக்கேன். கடன் கொடுப்பாங்க, பரிதாபப்பட்டு கடன் கொடுப்பாங்க. ஆனால் அவன் அவன்கிட்ட போய் திரும்ப கேட்பாங்க. அதை நீங்கள் பரிதாபப்பட்டு கடன் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் தானம் தான் கொடுக்கணும். அவனுக்கு தெம்பு இருக்கான்னு நீங்கள் பார்க்கல, ஐயோ அவன் கஷ்டப்படுறானே நீங்கள் கடன் கொடுக்குறீங்க, அப்போ நீங்கள் அதை தானம் தானே கொடுக்கணும். நீங்கள் எதுக்கு அதை திரும்ப கேட்குறீங்க? கடன் கொடுக்கறதுக்குன்னு ஒரு அப்ரோச் இருக்குது. அவனுக்கு தெம்பு இருக்கா? இப்போ நீங்கள் போய் பேங்க்கில் போய் லோன் கேட்குறீங்க, அவங்க எதை பார்க்குறாங்க? உங்களோட கஷ்டத்தை பார்க்குறாங்களா? அதே தான் சந்திரனோட கர்மப்பதிவும் பார்க்கணும். அவங்க கஷ்டத்தை பார்க்கக்கூடாது, அவனுக்கு அதை எபிலிட்டி இருக்கா, அதை திரும்ப கொடுக்கறதுக்கான எபிலிட்டி இருக்கா, ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்த்து தான் கடன் கொடுக்கணும். இது ஃபர்ஸ்ட். இன்னொரு கர்மப்பதிவு சனியினுடைய கர்மப்பதிவு. ஏன் கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு பதிவில், அவங்க இன்ட்ரோவர்ட்டு, டக்குன்னு போய் ஜெல்லாக மாட்டாங்க யார்கிட்டையும், அவங்களுக்கு அந்த பேசுகிற திறமெல்லாம் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தேன். கடனை வாங்கணும் அப்படின்னா அது ஒரு ஸ்கில்லுங்க, அது ஒரு கலை. கடனை திரும்ப வாங்குறதுக்கு நீங்கள் கொடுத்த காசை திரும்ப வாங்குறதுக்கு நீங்கள் சில வார்த்தைகள்லாம் பேசணும். அந்த திறமை இவங்க கிட்ட கிடையாது. ஸோ அதனால இவங்க கடன் கொடுக்கறத தவிர்த்துக்கலாம். ஐயா, இவ்வளோ நேரம் தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியா. நன்றி. गीताशास्त्रमिदं पुण्यं